வணக்கம். என் பேர் மணிகண்டன். நான் இங்கே அரும்பவர் மரச்சிற்பங்கள் இப்போ செய்து வந்துட்டுருக்கேன். இது எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, அடுத்து நான் இப்போ ஒரு 3ஆம் தலைமுறையாக இங்கே நாங்கள் எங்கள் குடும்பம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கலைகள் 1970களில் எங்கள் தாத்தா மரச்சிற்ப கலையை கற்றுக்கிட்டாரு. அதுலேருந்து எங்கள் அப்பா கற்றுக்கிட்டாங்க. அதுலேருந்து இப்போ நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு பிஇ பட்டதாரி. இந்த கலையை இப்போ நான் சமீபமாக ஒரு 10 வருஷமாக தான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன் அவங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கலையோட தனி சிறப்பு என்னன்னா, இது முழுக்க முழுக்க நம்ம கைவினையால் செய்கிறதுங்க. இப்போ இதில் மிஷினரிஸ் யூஸ் பண்ணுறோம். அது எதுக்காகனா கட்டிங், ட்ரில்லிங் அந்த மாதிரி இதுக்கு மட்டும் தான் நம்ம மிஷினரிஸ் யூஸ் பண்ணுறோம். மற்றபடி எல்லாமே கைவினைகள் தான். நம்ம டிராயிங் பண்ணுறதுலேருந்து, அந்த மரத்தை நம்ம செதுக்கிறதுலேருந்து திரும்ப பாலிஷ் முதற்கொண்டு அது என் டு என் ப்ராடக்ட் எல்லாமே நம்ம கைவினையாக செய்கிறோங்க. இந்த கைவினை கலையை இது அடுத்த தலைமுறைக்கு கற்றுக்கிறதுக்கு இளைஞர்கள் அவ்வளோவா ஆர்வமாக வர்றதில்லை. ஏன்னா இப்போ யாரும் படிச்சுட்டு ஆஃபீஸ் வேலை அந்த மாதிரி எல்லாம் போயிடுறாங்க. நம்ம சிற்ப தொழிலுக்கு யாரும் பெருசாக இந்த ஜென்ரேஷனில் யாரும் வரதில்லை. அவங்களுக்கு ஒன்றே ஒன்று என்ன நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு வெளியில் ஆஃபீஸில் எந்த அளவுக்கு நீங்கள் சம்பாதிக்க முடியுமோ அதை இந்த கலையில் நீங்கள் செய்துக்கலாம், நீங்கள் சம்பாதிக்கலாம். உங்களுக்கு அந்த சம்பளத்தோடு சேர்ந்து உங்களுக்கு பேரும் புகழும் அவ்வளோ ஈஸியாக இந்த வேலையில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த தொழில் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ஆர்வமாக வந்தீங்கன்னா நம்ம தாராளமாக கற்றுக் கொடுக்கலாம்.